ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நந்தி ஹில்ஸ் போயிட்டு அதே ரூட் தாங்க. இது வந்து காட்டி சுப்பிரமணியா டெம்பிள்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் தான் இது. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் வந்தது வந்து சஷ்டி முடிஞ்ச கையோடு வந்தோம் இந்த கோவிலுக்கு. சங்கராந்தி வந்தது இல்லைங்க, பொங்கலுக்கு வந்து இங்கே பயங்கர அலங்காரம் பண்ணியிருந்தாங்களாம். இந்த சஷ்டி வர்றதுனால சங்கராந்திலேருந்து ஒரு 3 நாள் சஷ்டி வரைக்கும் அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. கோவில் பயங்கர ரஷ்ஷாக போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த பிரகாரம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியிலேயே பார்த்தீங்களா எவ்வளோ பூ அலங்காரம், உள்ளாரையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிரகாரம் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி முருகனுடைய ஸ்டில்லு பெரிய பெரிய பேனர் வந்து சுற்றி பிரகாரம் ஃபுல்லாக வச்சு அதுக்கு பூ அலங்காரம். மேலே பாருங்கள் அப்படியே திராட்சை தோட்டம். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே தான் கர்ப்பகிரகம். இதான் நேராக. நான் அது வந்து உள்ளார போய் எடுக்க முடியாது, அதனால தான் நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். சுப்பிரமணியர் வந்து பாம்பு ரூபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி வந்து நரசிம்மர் இருக்கிற மாதிரி இருக்கும். உருவமாக இருக்க மாட்டாங்க சுப்பிரமணியர். அப்படி தான் இந்த காட்டி சுப்பிரமணியா டெம்பிளில். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள். கிட்டக்க போய் எடுக்க முடியாது, அவங்க எல்லோரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் நேராக இங்கேருந்து எடுத்தேன். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் உள்ளார. இப்போ வந்து நம்ம அங்கே சுவாமி வந்து நம்ம உள்ளார போய் கும்பிடலாம். நான் போகிறதே காமிக்கிறேன். மேலே பாருங்கள், திராட்சை கொத்தாக தொங்குச்சு. ஃபுல்லாக திராட்சை தோட்டம் மாதிரியே இருந்துச்சு. இந்த பிரகாரம் ஃபுல்லாக அவ்வளோ அலங்காரங்க. பூ அலங்காரம், இந்த திராட்சை அலங்காரம். அது வந்து கரெக்டாக சங்கராந்திலேருந்து 3 நாள் சஷ்டி வரைக்கும் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து அந்த திராட்சையெல்லாம் பறிச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே வர்ற பக்தர்கள் எல்லாமே திராட்சையை பறிச்சுக்கலாம். 3 டேஸ் ஆகிடுச்சு. இனிமேட்டு நாங்கள் ரிமூவ் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் கூட ஒரு 2 கொத்து பறிச்சுக்கிட்டோம். இந்த பேனரில் இருக்கிற முருகன்லாம் பாருங்கள், ஒரு முருகன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நரசிம்மர். இந்த முருகன் வந்து பாம்பு ரூபமாக இருப்பார், பின்னாடி வந்து இந்த நரசிம்மர் இருப்பார் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்கேங்க. காட்டி சுப்பிரமணியான்றது ரொம்ப ஃபேமஸ் தான். நான் வந்து இதான் முதல் தடவையாக நந்தி ஹில்ஸ் போயிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு வந்தோம். பாருங்கள், பறிக்கிறாங்க. நான் ஒரு 2 பஞ்சு கிரேப்ஸ் பறிச்சுட்டு வந்தோம். வரும்போதே அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் சாதாரணமாக போகும்போதே இந்த இவ்வளவு அலங்காரம் இருக்காது. ஆனால் இந்த சங்கராந்தி சஷ்டிலாம் முடிஞ்சதுனால அவ்வளோ அலங்காரம் பாருங்கள். லைனில் போகலாம். லைனில் போனால் அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளார போனால் அந்த கர்ப்பகிரகத்தில் நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. கோவிலை பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த பூ அலங்காரம் தான், புஷ்ப அலங்காரம் தான் ஃபுல்லாக, கோவில் ஃபுல்லாக. அப்புறம் பிரகாரம் ஃபுல்லாகவே அப்படியே கூலாக இருந்துச்சு. இந்த திராட்சை தோட்டம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இந்த ஊரில் வந்து நிறைய திராட்சை அதிகம். அந்த ரோஸ் பால் மாதிரி கூட தொங்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. திராட்சை, அந்த ரோஸ் பால் அது மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் லைனில் தான் போகிறோம். லைனில் போயிட்டு உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம். நாங்கள் அதுக்கு முத நாள் சஷ்டி அன்னைக்கு வந்திருந்தாலும் கோவில் அவ்வளோ ரஷ்ஷாக பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்கள் முடிஞ்சு மறுநாள் போனதுனால நல்லா சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் உள்ளார போய் எடுக்க முடியாது. இது கூட வெளியிலேருந்து தான் நான் உங்களுக்கு திரும்பவும் எடுத்திருக்கேன். நான் உள்ளார போயிட்டு வந்துட்டேன். திரும்ப உங்களுக்கு தெரியுமான்ட்டு, இது வந்து நேராக இருக்கிற என்ட்ரன்ஸ். இது வழியாக வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம போனது நாங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தோம். நாங்கள் அப்படி இருக்குது பாருங்களாம், பூ அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவில், முருகன் கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் சுவாமிலாம் கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், துலாபாரம் மாதிரி வச்சுருக்காங்க. வேண்டிப்பாங்க போல இருக்குது சுவாமிக்கு. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வேண்டிக்கிட்டு இடைக்கிட இவ்வளோ தரோன்னு வேண்டிப்பாங்க இல்லையா, அது பக்கத்துலேயே. நாங்கள் மேலே ஏறி வந்தால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. கோவில்லே வழி இருக்குது, பிரகாரத்திலேயே. நாங்கள் மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி வந்தால் இங்கே வந்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகன் வந்து இந்த அறுபடை வீடு சொல்கிறாங்களே, எல்லாமே தாமரை பூவிலேருந்து அப்படியே மூமெண்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுப்புறையும் பாருங்கள், முருகன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து நான் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து பெரிய பெரிய பொம்மைகளில் தான் அலங்காரம் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் முருகனாக பாவித்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது தாமரை பூவில் அப்படியே முருகன், அறுபடை முருகனும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது இதுவும் அந்த சஷ்டிக்காக தான் இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
பாருங்கள். அதை முடிச்சுட்டு நாங்கள் பிரசாதம், எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த லஞ்சுக்கு பிரசாதம் செஞ்சு அவங்க அண்டா அண்டாவாக வச்சுருக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வேண்டி. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஒரு முருகன் முகமும் அவ்வளோ ஒரு கள்ளையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்து நாங்கள் இங்கே பிரசாதம் பாருங்கள், இந்த புலாவ் கொடுத்தாங்க. ஆனியன் ரைத்தாலாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அங்கேயே வந்து ஒரு பெரிய முருகன் இருந்தாங்க, அதையும் ஃபோட்டோ எடுத்து சேர்த்துருக்கேன் நான். இது யூஸ் பண்ணலாமா இல்லை சும்மாவா? இது யூஸ் பண்ணலாமா சும்மாவா? ஆனால் எவ்வளோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ண முடியாது, அதான் நானும் கேட்குறேன். இது கொடக்கல் இருக்குது, இது நல்லா இருக்குல்ல? உங்கள்கிட்ட கேளுங்க, அதை யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை சும்மா ஷோ பீஸா? இதுவும் அழகாக இருக்குது. என்னதுங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் கேட்கணும். இப்போ தேங்காய் திருவுறது, ஒரு கிண்ணம் வச்சு தேங்காய் திருவுறதுக்கு இருக்குது. இது இடியாப்பம் புளியறது, நல்ல நல்ல ஐட்டம்ஸாக இருக்குது. இது என்ன பாவா? இதுவும் தேங்காய் திருவுறதா? பல்லாங்குழி இருக்குது, பார்த்தேன். நல்லா அழகாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காக. இங்கெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன், நல்லாவே இருக்குது. இது யூஸ் ಮಾಡ್ಬೋದಾ? ಇದು ಚಿಕ್ಕದು ಇದೆ. ಅದೇ ನಾನು ಕೇಳಿದೆ. ಸರಿ, ತುಂಬ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬಟ್ ಏನಂದ್ರೆ ಅದು ಕೀழே இருக்கிறது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மத்து பாருங்கள். இது வந்து நம்ம வாங்கினோம்ல மேஷர், அதுக்கு பதிலாக இது வுட்டில் நல்லா இருக்குதுல்ல, பொட்டேட்டோ மேஷர் நல்லாயிருக்கு. எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. படியும் இருக்குது, இரும்பு படி செட்டு. வாங்கிக்கோங்க ஒன்று ஞாபகமாக, காட்டி சுப்பிரமணியம் ஞாபகமாக. நானும் அதான் பார்த்தேன், ஏதாவது ஒன்று ஞாபகமாக வாங்கலாம். உண்டியெல்லாம் இருக்குது, டின் உண்டி இருக்குது பாவா. டின் உண்டியல், அது இது போடுறது, சாம்பிராணி போடுறது. கரண்டி ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது கூட மரத்தில் பாருங்களேன். கரண்டிங்க நம்மக்கிட்ட இருக்குது, கரண்டி ஸ்டாண்டு. நல்லாயிருக்கு. படி, ஜல்லடை எல்லாமே நல்லாயிருக்கு திங்ஸு. முக்காலி இருக்குது பாவா. இந்த சப்பாத்தி போடுறதுல டிசைன் இருக்கும் பாருங்கள், அது இருக்கா பாருங்கள், டிசைனோட சப்பாத்தி போடுறது. இங்கெல்லாம் நல்ல நல்ல இரும்பு கல்லாக இருக்குது பாவா, நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோமே. இங்கே பாருங்க, இது அதிரசத்துக்கா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? அது அடுப்பு இல்லை, அதிரசம் புழியன்னு நினைக்கிறேன். கோவில்லேருந்து வெளியில் வந்தால் அந்த கடை இருந்துச்சு. அந்த கடையிலேருந்து ஒரே ஒரு வத்தி ஸ்டாண்ட் ஒண்டி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட நம்ம பிரசாதம் வாங்கின இடத்துல தாங்க இந்த முருகன், இந்த சிங்கமும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காட்டி சுப்பிரமணியா டெம்பிள் பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி. காட்டி சுப்பிரமணியம் வந்து உள்ளார இந்த மாதிரி நாக வடிவில் தாங்க இருக்கும். பின்னாடி நரசிம்மர் இருப்பாங்க. வெளியில் காட்டி சுப்பிரமணியா கோயிலுக்கு வெளியில் இது மாதிரி நிறைய நாகர்கள் சிலை இருக்குது. அதையும் நிறையா வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.